Hello viewers, welcome back to Abhi's Delight. இன்னைக்கு Abhi's Delightல ஒரு versatile dish தான் பார்க்க போறோம். Yes, பன்னீர் மட்டர் மசாலா, மட்டர் பன்னீர். இது ஒரு versatile dishன்னு நான் ஏன் சொன்னேன்னா, இது எல்லாத்தோடவும் நல்லாவே செட் ஆகும். சப்பாத்தி, நான், பூரி, பராட்டா, எனி flavored rice எல்லாத்தோடவுமே இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடுற எல்லா ரெசிபீஸையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ மட்டர் பன்னீர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நான் 25 grams ஆஃப் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் ஆயில் 4 tablespoon 4 tablespoon அளவுக்கு எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட 4 பெரிய வெங்காயம் நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கணும். இந்த ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப பர்ன் பண்ணிடவும் கூடாது. கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இந்த பேஸ்ட்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதும் இதோட அளவே ரொம்ப சுருங்கி கம்மியாகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் இது நல்லா வதங்கிடுச்சுன்னுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு ரொம்பவே கம்மியாக இருக்குது பாருங்கள். நம்ம அப்போது ஊற்றுனதுக்கும் இதுக்கும். இந்த ஸ்டேஜில் 1 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். 1 teaspoon அளவுக்கு சிகப்பு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தனியா பவுடர் 2 teaspoon, 1 teaspoon சீரகத்தூள், மஞ்சள் தூள் 1/4 teaspoon. ஸோ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு. இந்த மசாலாவும் இந்த ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் முந்திரி ஒரு 5-6 முந்திரி இருக்கும். அதை நான் சுட தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை நல்லா அரைச்சி அதையும் இதோட சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட தக்காளி ஒரு 6 தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன். பெங்களூர் தக்காளி பார்த்து வாங்கி அதை ஆட் பண்ணி செய்யுங்க. ஏன்னா நீங்கள் எந்த நார்த் இந்தியன் டிஷ் செய்யும் போதோ பெங்களூர் தக்காளியில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நாட்டு தக்காளியில் அந்த அளவுக்கு வராது. ஸோ நீங்கள் நம்மளோட சேனலை கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி பன்னீர் டிஷ்ஷஸ் செய்யும் போதே நான் சொல்லியிருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. க்ரீன் பீஸ் பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கணும். அதனால் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மரில் விட்டுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலன்னா கூட இந்த பாலே நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி எடுத்துகிட்டு வந்துடும். இது கூட கெச்சப் டொமேட்டோ சாஸ் ஒரு டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன்.
இப்போ இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் கிரேவி பண்ணணும். அப்போ தான் உங்களோட பன்னீர் மசாலா நல்லா டேஸ்டியாக இருக்கும், நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி. இது கூட தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 200 கிராம் பன்னீர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவியோடு இது சேர்ந்து நல்லா வேகட்டும். கடைசியாக கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1/2 கப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் பால் ஊற்றிருக்கீங்கள்ல அதுவே கூட உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடும். ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வரணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் சிம்மரில் விட்டுருங்க. ஸோ இந்த பன்னீர், ஃப்ரெஷ் க்ரீம், மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்ல ஒரு டெக்ஸ்டர் நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம கஸ்தூரி மேத்தி வாசனைக்காக 1 டீஸ்பூன் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி வாசனைக்காக. அவ்வளோதான், நம்மளோட மட்டர் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு என்னோட ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.